வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து நான் சாமி பேசுகிறேன். இதுக்கு முன்பதிவில் எச்சினம்மை பற்றி போட்டிருந்தோம். அதோட எச்சினம்மாவோட பாவையில் அவங்களோட அந்த தேவதை சக்தி இறக்கி நிறைய பேர் கொடுத்து அது நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அதில் சில பேர்கள் கோவில் மாதிரி கட்டி அந்த பூஜை முறைகள் நல்ல சிறப்பாக செஞ்சு அருள் வாக்கு சொல்லியிருக்காங்க. அதில் சில பேர் மாந்திரிக தொழில் அஷ்டகர்மத்தையும் பண்ணின்னு வர்றாங்க. நல்ல சிறப்பாக இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது நல்லபடியாக அமைஞ்சது. இதில் சில பேர் மக்கள் ஆரம்ப நிலையில் கற்றுக்கக்கூடிய மாந்திரிக கற்றுக்கினவங்க சில விஷயங்கள் எங்களை சொன்னாங்க, கேட்டுக்கினாங்க. என்னன்னா, ஐயா நாங்கள் இப்போ தான் மாந்திரிக தொழிலை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் பாவை செய்யக்கூடிய அந்தளவுக்கு பணம் வசதி எங்கக்கிட்ட இல்லாதனால எங்களால் அந்த பாவை வாங்க முடியல. இருந்தாலும் அந்த பழமை வாய்ந்த வித்தை கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஏதாவது உங்களுக்கு பண்ணி கொடுங்க அண்ணே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி என் குருநாதரோட வழிகாட்டல் படி நான் இப்போது செஞ்சுருக்கேன். எப்படின்னா, நம்ம எப்போவுமே மாந்திரிக தீட்சை கொடுக்கும்போது திரு அண்ணாமலை அடிவாரத்தில் தான் நம்ம கொடுப்போம். அப்படி தான் நிறைய பேர் கொடுத்துருந்தோம். அப்போது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்குன்னு ஒரு இடம் இல்லை. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் திரௌபதி அம்மா கோயில் இருக்குது திருவண்ணாமலை அடிவாரத்தில், அங்கே தான் தீட்சை கொடுத்துருந்தோம். இப்போ நம்மளுக்காகவே தனியாக ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். தீட்சை கொடுக்க தங்குறதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆகையால் எச்சினம்மை பாவை வாங்க முடியாத பட்சத்தில் இருந்தவங்க யாரெல்லாம் எனக்கு கால் பண்ணி கேட்டிங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு என்னென்னா, இது எச்சின தேவதை யார், எந்த லோகத்தில் சேர்ந்தவங்க, அவங்க வரலாறு என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரி வித்தையை அவங்க செய்வாங்க, எந்தெந்த வித்தையை பயன்படுத்தலாம், அது எப்படியெல்லாம் பூஜித்தா நான் நம்மளோட கோரிக்கைகள் தீரும், செல்வம் வரும், பணக்காரன் ஆகலாம், இல்லை அதிகாரம் வரும், இல்லைன்னா பெரிய மாந்திரிக தொழில் செய்யலாம் என்ற ஒரு விஷயத்தை அங்கே தீட்சை கொடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதேபடி பார்த்திங்கன்னு சொன்னால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எந்த வித்தை கற்றுக்கினாலும் ஒரு தேவதைக்கு தன்மை இருக்கும். அந்த தன்மை வச்சு தான் அவங்க வாழ்க்கை நிர்ணயிக்கப்படும். ஆனால் இந்த வித்தை மட்டும் எப்படிப்பட்ட நபரை இந்த வித்தை கற்றுக்குன்னு அது முறைப்படி பூஜை பண்ணாலே எல்லா வித்தையும் எல்லா விதமான சித்திகளும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆகையில் இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் யாரெல்லாம் தேவைப்படுதோ, யாரெல்லாம் எச்சின வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ எல்லோரும் வாங்க. வரப்போகிற பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி நாங்கள் திறப்பையில் பண்ணுறோம். கலந்துக்குங்க. இல்லை அன்றைக்கி வர முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க திருப்பி எப்போ வரணுமோ நான் டேட் தரேன், அந்த டேட்டில் எல்லோரும் கலந்துக்கிட்டு தீட்சை வாங்கிக்கோங்க. மேற்கொண்டு விவரங்களுக்கு உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் எதை கேட்கணும் என்ன நினச்சாலும் என் ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அதனால் உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற காலகட்டத்துலேயும் உங்களுக்கு நல்லா வழிகாட்டியாக நல்லா மாந்திரிக குருவாக நான் இருந்து உங்களை கற்றுக் கொடுத்து உங்களை வழி நடத்துகிறேன்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால் இதுக்கு மேலே இறை அருளால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா வித்தை கற்றுக்கிட்டு எல்லா வளமையும் பெற்று பேர் வாழ்வு வாழ்வான்னு சொல்லி நான் எல்லாம் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.